ஸ்ரத்தா, ஸ்பர்தா என்று இரண்டு. ஸ்ரத்தா என்பது அக்கறையின் மூலமாக படிப்பது, ஸ்பர்தா என்பது போட்டியின் காரணமாக படிப்பது. இப்படி இரண்டு விதத்திலேயும் இந்த இந்திய கல்வியை வளர்த்திருக்கிறார்கள். அதாவது பரீட்சை முறைகளை, எக்ஸாமினேஷன் சிஸ்டத்தை டிரான்ஸ்பரண்ட், அதாவது கொஸ்டின் செட் பண்றது கூட பப்ளிக்காக, அன்எக்ஸ்பெக்டடா, அதெல்லாம் அதுல கல்வைத்த வாரம் என்பதாக ஒரு முறை. வேத பரீட்சைகளில் வேதம் படித்தவர்கள், அந்த மூலம் சம்ஹிதை என்கிற பாகத்தை முடித்தவர்கள், அடுத்தது பதம் என்கிற பகுதியை படிக்கும் பொழுது 250 பதங்கள் சொல்ல வேண்டும். இன்னும் சொல்லும் பொழுது 249 நிறுத்தக்கூடாது, 251 நிறுத்தக்கூடாது. அந்த கான்சலேஷன் பிரைஸ், அந்த ஆறுதல் பிரைஸ் எல்லாம் அது கிடையாது. அதாவது அந்த பரீட்சை என்பதை ஒரு நுணுக்கமானதாக முழு கவனம் செலுத்தி படிக்கக்கூடிய விதத்திலே அதை அமைத்திருக்கிறார்கள். அந்த 250 பதம் என்பதை சொல்லும் பொழுது அந்த பெயரா முடியும் பொழுது நிறுத்தக்கூடாது. இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வைத்து அந்த கொஸ்டினை ஒரு குழந்தையை வைத்து அந்த கேள்வியை தீர்மானம் செய்து, அதாவது 11 ஒரு நம்பர் சொல்லணும், அதுக்கப்புறமா எத்தனை சாப்டர் இருக்கோ அந்த நம்பர் சொல்லணும், அதெல்லாம் சொல்லி இப்படியாக இந்த கிரகண தாரணம் இரண்டிற்கும் முக்கியத்துவம். கிரகணம் என்றால் தெரிந்து கொள்ளுதல், வாங்கிக் கொள்ளுதல். இந்த கிரகணம் வேற, சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் வேற. அது வேற. இதை தாரணம், நாம் தெரிந்து கொண்டதை நிலைநிறுத்திக் கொள்ளுதல். ஸ்மிருதி, மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகனஞ்ச. கிருஷ்ண பரமாத்மா சொல்லுகிறார், ஞாபகத்திற்கும் நான் தான் காரணம், மறதிக்கும் நான் தான் காரணம் என்று. மறக்க வேண்டியதை மறக்க வேண்டும் என்பது, துறக்க வேண்டியதை துறக்க வேண்டும். இப்படி இந்த இந்திய கல்வி முறை என்பது படிப்பதற்கும், ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கும், படித்ததை வெளிப்படுத்துவதற்கும், பாடம் சொல்லித் தரக்கூடிய அளவுக்கு திறமையை வளர்ப்பதற்கும், சிறிய வயதிலே படித்ததை 40-50 வருஷங்களுக்கு பிறகும் மறக்காமல் இருக்கும் விதத்திலேயும் சிறப்பான கல்வி முறையை, அது தியரியாக இருக்கலாம், பிராக்டிக்கலாக இருக்கலாம், இரண்டு கல்வியையும் சிறப்பாக வளர்த்திருக்கிறார்கள். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.